இப்ப வரது எல்லாமே மிரர்லெஸ் பாடிங்கிறதுனால கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் பாடியா தான் வருது. அதனால வியூ ஃபைண்டர் கூட அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரா இருக்கு. எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும். அந்த டிஸ்பிளே வந்து நம்ம பேக் சைட்ல எப்படி இமேஜ வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி ஃபுல்லாவே ஒரு எலக்ட்ரானிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் தான் அந்த வியூ ஃபைண்டருக்குள்ள இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம கேமராவை ஆன் பண்ணா மட்டும்தான் நம்ம லென்ஸ் என்ன பாக்குது அப்படிங்கறத நம்மளால வியூ ஃபைண்டரால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய DSLR கேமராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில லென்ஸ் என்ன பாக்குதுங்கிறது ஃபர்ஸ்ட் அதுல விழுவும். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு மேல வியூ ஃபைண்டர்ல இருக்கக்கூடிய பென்டா பிரிசம்ல நமக்கு அதுல லைவா தெரியும். இந்த மெக்கானிசமே இப்ப மிரர்லெஸ் கேமராஸ்ல இல்லாம போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி வந்து ஃபிளிப் அப் ஆகி தான் போட்டோ எடுக்கும். அதுக்கு உண்டான ஸ்பேஸும் வந்து நமக்கு சேவ் ஆகுது. அதனாலதான்